நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததில் இருந்து அவருடைய நகர்வுகள் உற்று நோக்கப்பட்டு வருகிறது. அவரின் மாநாடு முதல் மாவட்டம் வாரியாக தொடங்கப்பட்ட பிரச்சார பயணம் என அனைத்தும் அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்பட்டு வருகிறது. கடைசியாக கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த துயரச் சம்பவம் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதுமே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடியான நிலையில் உச்சநீதிமன்றம் விசாரித்தது. விசாரணையில் உச்சநீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு குழுவையும் அமைத்து உத்தரவிட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, கரூர் சம்பவத்தில் இருந்தே விஜய் மீது கரிசனம் காட்டி வருகிறது பாஜக என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். கரூர் சம்பவம் நடந்த பிறகு உடனடியாக ஹேமமாலினி எம்பி தலைமையில் 8 பேர் கொண்ட குழுவை என்டிஏ கூட்டணி அமைத்து கரூருக்கு அனுப்பி வைத்தது. அந்த குழு கரூரில் நடந்த ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஹேமமாலினி, விஜய் மீது தவறு இல்லை, தமிழக அரசு மீதும் காவல்துறையின் மீதும் தான் தவறு இருப்பது போல பேசியிருந்தார். தற்போதும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் விஜய் மீது தவறு இல்லை என்ற பாணியில் பேசி வருகின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜய் பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும் என பல மாதங்களாகவே பாஜகவினர் கூறி வருகின்றனர். கரூர் சம்பவம் நடந்த சில நாட்களிலேயே விஜயின் பாதுகாப்பு குறித்து உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டதோடு அவருக்கு வழங்கப்பட்டு வரும் Y பிரிவு பாதுகாப்பை Z பிரிவு பாதுகாப்பாக மாற்றலாம் எனவும் சொல்லப்படுகிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒவ்வொரு நகர்வையும் விஜய்க்கு ஆதரவாகவே பாஜக எடுத்து வைத்து வருவதால் இதனால் கொள்கை எதிரி என பாஜகவை விஜய் குறிப்பிட்டிருந்தாலும் திமுகவை அகற்ற வேண்டும் என்ற கொள்கைக்காக கூட்டணியில் சேர்ந்திருக்கிறார் என கூறி சமாளித்து விடலாம். 2026 தேர்தலில் தமிழகத்தின் என்டிஏ கூட்டணியில் விஜய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பது உறுதி என்கின்றனர் தமிழக வெற்றி கழகத்தினர். ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்ற நிலையில் அங்கு பாஜக தலைவர் ஒருவரின் ஆலோசனையின் பேரிலேயே முகாமிட்டிருந்ததாகவும் அதற்கான ஏற்பாடுகளை தமிழகத்திலிருந்து பாஜக ஆதரவு பத்திரிகையாளர் ஒருவர் செய்ததாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழுந்தன. ஒருபுறம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தில் தாவேகா தொண்டர்கள் அவருக்கு தாவேகா கொடியுடன் வரவேற்பு கொடுத்து வந்தனர். இதனால் கூட்டணி தொடர்பான முடிவு விஜய் எடுக்க வாய்ப்பு அதிகமாகவே உள்ளதாக பார்க்கப்படுகிறது.